புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். என் அப்பாவை பார்த்தீங்களா, என் அம்மாவை பார்த்தீங்களா, என் பொண்ணை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கதறி துடிக்கிற குடும்பங்கள் ஒரு பக்கம், கை தனியா கால் தனியா சடலங்கள் கண்டெடுக்கப்படுறது மறுபக்கம். என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க, நாங்க களத்தில் நிற்போம் அப்படின்னு சொல்லி களத்தில் நிற்கிற நிஜ வீரர்கள் இன்னொரு பக்கம். கேரள அரசு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புற மத்திய அரசு மேல ஒரு பக்கம். ரெஸ்கியூ ஆபரேஷன் டே 2 எப்படி போயிட்டு இருக்கு வீடியோவில் சொல்றேன். இயற்கை எழில் நிறைஞ்ச ஒரு முக்கியமான மாநிலம் தான் கேரளா. இந்த மாநிலத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான மாவட்டம் மலை மாவட்டம் வயநாடு. இந்த வயநாட்டில் தான் ஜூலை 30 அதிகாலை 2 மணி அளவில் கடுமையான 3 முக்கிய நிலச்சரிவு ஏற்பட்டது. அதாவது எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேப்பாடி, முண்டக்கை, சூரமலா ஆகிய 3 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. தொடர்ச்சியாக நேற்றே மீட்பு பணிகள்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேப்பாடி, இது மட்டும் இல்லை சூரமலா ஆகிய 2 பகுதிகளில் நேற்றே மீட்பு பணிகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமானோர் உயிரிழந்தாங்க. அவங்களோட உடல்கள் நேற்றே மீட்கப்பட்டது. அதே நேரத்தில் முண்டக்கை பகுதியை ரீச் பண்ணுறதுல மட்டும் நேற்று கடுமையான சிரமங்கள் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரத்திற்கு அப்புறம் தான் முண்டக்கை பகுதியை ரீச் பண்ணாங்க. ஏன்னா முண்டக்கை பகுதிக்கு செல்லக்கூடிய பாலம் கடுமையான முறையில் சேதமடைஞ்சிருந்தது. இது எப்படி அந்த பகுதிக்கு போகிறது அப்படின்னே தெரியாமல் வீரர்கள்லாம் திணறிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக நேற்று இரவு முண்டக்கை பகுதிக்கு போனாலும் அங்க பவர் கட்டு தான் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் மின்விளக்குகளை ஏற்படுத்தி கொண்டு மீட்பு பணி தொடர்ந்தது. நைட்டும் இரவு பகல் பாராமல் மீட்பு பணி தொடர்ந்து வந்துச்சு. இன்று 2வது நாளா மீட்பு பணி நடந்துட்டு இருக்கு. இன்றைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத தொடர்ச்சியா சொல்றேன். இன்று 2வது நாளாக கடுமையாக பாதிக்கப்பட்ட முண்டக்கை பகுதியில் மீட்பு பணிகள் நடைபெற்றுட்டு வருது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேம்பாலம் செதஞ்சு போச்சுல, அதற்காக தற்காலிக ஒரு பாலத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கயிறு கட்டியும் அங்கே உள்ள ஆட்களை மீட்டுட்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாமல் ஹெலிகாப்டரும் அங்கே பர்டிகுலர் அதாவது முண்டக்கை பகுதிக்கு போயிருக்கு. தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் நடைபெற்றுட்டு வருது. முண்டக்கை பகுதியிலிருந்து பல பேரை மீட்டிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம பேட்டி எடுத்திருக்காங்க புதிய தலைமுறை சார்பில். அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 குடும்பங்கள் முண்டக்கை பகுதியில் வசித்து வந்தாங்க. அவங்களோட வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிற அட்ரஸே தெரியாத அளவுக்கு அது மறைஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பள்ளிகள், வீடு, கட்டடம் எதுவுமே தெரியல, எங்கே இருந்துச்சு அப்படின்னு தெரியாத அளவுக்கு, அட்ரஸே தெரியாத அளவுக்கு அந்த பகுதிகள்லாம் அந்த நிலச்சரிவில் மண்ணோட மண்ணாகி இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு கோர விபத்தாக தான், இயற்கையோட ஒரு கோர விபத்தாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுலேயும் குறிப்பிட்ட சில காட்சிகளை, வீடியோ காட்சிகளை நான் பார்க்க முடிந்தது. அதை நம்மளால் டெலிகாஸ்ட் பண்ண முடியாது யூடியூப்பில், ஏன்னா அது வயலேஷன் வரும், பிளர் பண்ணி வேணால் போடுவாங்க. அந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமதளமான ஒரு இடம், நிறைய மரங்கள் சாஞ்சி கிடந்தது. நானும் மரங்கள் தான் சாஞ்சி கிடக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை கூர்மையாக பார்க்கும்போது அங்கே உள்ள பேரிடர் மீட்பு குழு ஒரு கையை தனியாக, அந்த செதஞ்சு கிடக்கிற ஒரு கையை தனியாக எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கால்கள் செதஞ்சு கிடக்குது, அந்த கால்களை தனியாக எடுக்கிறாங்க. இது மட்டுமல்லாமல் ஒரு இடத்துல உடல்கள் சிதஞ்சு கிடக்கு, அந்த உடல்களை எடுக்கிறாங்க. பார்க்கவே கொடூரத்தின் உச்சமாக அந்த ரணமான காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவில் எப்படி இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரும் சகதியுமா அந்த நிலப்பரப்பு அப்படி கிடக்குது. அது ஒரு சாதாரண சேரும் சகதியுமா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதை தோன்றாங்க. அதுக்குள்ளேருந்து 2 உடல்கள், அதாவது சடலங்கள், அதிலிருந்து பேரிடர் மீட்பு குழு அந்த சடலங்களை மீட்கிறாங்க. அந்த அளவுக்கு இயற்கை தனது கோர தாண்டவத்தை காட்டியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அந்த வீடியோவோட காட்சிகளை நம்ம ப்ளே பண்ண முடியாது, யூடியூப் வயலேஷன் வரும். அதனால் அதை பிளர் பண்ணி போடுவாங்க. அந்த காட்சிகளை பார்க்கும்போது கொடூரத்தோட உச்சமாக நம்மளுக்கு அதை பார்க்க முடிஞ்சது. அதே நேரத்தில் தொடர்ச்சியாக வீரர்கள் ஸ்பாட்டில் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் கிட்டத்தட்ட இன்னும் 1 வார காலம் ஆகும் அந்த மீட்பு பணிகள்லாம் முடிஞ்சு அங்கே நிலைமை சரியாக இன்னும் 1 வார காலம் அதையும் தாண்டி தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 185 பேர் உயிரிழந்திருக்காங்க, 200 பேர் மாயமாயிருக்காங்க. அவங்களோட நிலை என்ன அப்படிங்கிறதே தெரியல, அவங்கள இதுவரையும் கண்டுபிடிக்க முடியல. எத்தனையோ வீரர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களோட உடல்களோ இல்லை அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஒரு நல்ல செய்தியாக கிட்டத்தட்ட 5500க்கும் அதிகமானவரை மீட்டிருக்காங்க. அவங்கள நிறைய பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க.
வந்திருக்காங்க. அவங்க வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வர்றாங்க. இருந்தாலும் மீட்பு பணிகள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்றுட்டு தான் வருது. அடுத்தது அந்த விஷயத்தில் நம்ம குறிப்பிட்டு பேசியே ஆகணும். அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களப்பணி வீரர்கள். அவங்க வந்து தூக்கத்தை மறந்துட்டாங்க, உறவை மறந்துட்டாங்க, நைட்டு பகல் எது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. தொடர்ச்சியாக களத்தில் நின்று வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியாவது ஏதாவது ஒரு உயிரை நம்மளால் மீட்ட முடியாதா அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட உயிர்களுக்கு கூட உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா சில இடங்கள்ல கால் வைக்கிறாங்க. அங்கே கால் வைக்கும்போது அந்த பகுதி அங்கேயும் சரியுது. ஆனால் அந்த உயிரையும் தங்களோட உயிரையும் பொருட்படுத்தாமல் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவங்க நிற்கிறாங்க. அவங்களுக்கு நிச்சயமாக வந்து நம்ம வந்து பாராட்டி ஆக வேண்டும். வீரர்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் தன்னார்வலர்கள், அதாவது வீரர்கள் வேலையை பார்க்கட்டுங்க, நாங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எங்களால் முடிஞ்ச வகையில் சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதாகட்டும், சின்ன சின்ன உதவிகளை செஞ்சு கொடுக்கறதாகட்டும், மீட்புக்கு ஹெல்ப் பண்ணுறதாகட்டும், யாராவது ஒருத்தவங்களை நாங்கள் வந்து தூக்கிட்டு போகிறதாகட்டும், நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்லி தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஸ்பாட்டில் நின்று வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் முக்கியமாக பேச வேண்டியவங்க மருத்துவர்கள், அதாவது தமிழ்நாடை சேர்ந்த மருத்துவ குழுவும் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. அதில் ஒரு மருத்துவர்லாம் வந்து கயிறு கட்டி அந்த அந்த முண்டக்கை பகுதிக்கு போகிற விஷயங்களையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஏதாவது முண்டக்கை பகுதிக்கு நாங்கள் ரீச் பண்ணிட்டோன்னா அங்கேருந்து ஏதாவது ஒருத்தவங்களுக்கு இமிடியேட்டாக ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டனா எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க மருத்துவர்களும் அந்த அளவுக்கு களத்தில் நின்று வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள், அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்குது. அந்த அளவுக்கு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்டு வர்றாங்க. ஆக மொத்தம் தொடர்ச்சியாக களத்தில் பல வீரர்கள் நின்று வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான வீரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடயவியல் நிபுணர்கள். ஏன்னா வந்து கை கால்கள் துண்டிக்கப்பட்டு நிறைய உடல்கள் செதஞ்சு கிடக்கு. ஆனால் வந்து இறந்தவங்களோட உறவினர்களுக்கு அந்த உடலை ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கத்துக்கு இருக்குது. அதே நேரத்தில் அந்த உடல்கள் யாரோட உடல்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பதில் சிரமமாக இருக்குது. ஏன்னா கை தனியாக, கால் தனியாக, உடல் தனியாக இருக்கும்போது வந்து எப்படி கண்டுபிடிக்க முடியும்? தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டிருக்காங்க, மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா புதஞ்சிருக்க உடல் எந்த இடத்துல புதஞ்சிருக்குன்னே தெரியல. அந்த இடங்களை கண்டுபிடிக்கணும், அதில் உடல் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதற்காக மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டிருக்கு. தடயவியல் நிபுணர்கள் தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்டு வராங்க. உறவினர்கள்ட்ட ஒப்படைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்புக்காக தடயவியல் நிபுணர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆக கிட்டத்தட்ட பல தரப்பு வீரர்கள் அந்த ஸ்பாட்ல நின்று வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த நேரத்தில் பாராட்டி ஆக வேண்டும். இதையெல்லாம் தாண்டி சோசியல் மீடியாவில் எப்படியாவது வந்து மக்களை காப்பாற்றிருங்க, ப்ரேபார் வயநாடு, சேவ் வயநாடு அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் கேரள மக்களுக்காக பிரார்த்தனை பண்ணுற நிறைய மக்களை சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்க முடியுது. அவங்களால ஸ்பாட்டுக்கு போக முடியல, ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்காக தங்களோட அனுதாபங்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் எழுதுறாங்க, அதாவது எல்லாரும் உயிர்களை பற்றி, மனித உயிர்களை பற்றி மட்டும் பேசுகிறீங்களே, அவ்வளோ பெரிய நிலச்சரிவில் எத்தனையோ ஆடுகள், மாடுகள், நாய்கள், எத்தனையோ உயிர்கள் இறந்துருக்குமேங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. ஆக ஒட்டு மொத்தமாக இப்போ மக்களோட சிந்தனைகள் எல்லாமே கேரள மக்கள் பக்கம் இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அதே நேரத்தில் கேரள முதலமைச்சராக இருக்கிற பினராயி விஜயன் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மீட்பு குழு, தன்னார்வலர்கள் இது உங்களெல்லாம் தாண்டி யாரும் வந்து இந்த வயநாடு பக்கம் இப்போ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர்லாம் இருப்பாங்க, சும்மா போய் பார்த்துட்டு வரலாங்க, என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வரலாங்கன்னு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வர வேண்டாங்க, உண்மையிலே அது ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு சிக்கலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கேரள மாநிலத்தோட பொது நிவாரண நிதிவுக்கு நீங்கள் நிதியுதவி அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. அதற்கான அக்கௌண்ட், பேங்க் டீட்டெயில்ஸையும் அவங்க கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே நிதியுதவி அளிக்க விரும்புபவர்கள் வந்து கேரள மாநிலத்திற்கு வந்து முதலமைச்சர் பினராயி விஜயன் கொடுத்த டீட்டெயில்ஸுக்கு வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸுக்கு அனுப்பலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேரளாவுக்கு 5 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி நேற்றே அறிவிச்சிருந்தாரு. அந்த நிவாரண தொகை வந்து இன்று வந்து வழங்கப்பட்டிருக்கு. அமைச்சர் வேலு வந்து வழங்கியிருக்காங்க. அதே போல நடிகர் விக்ரம் வந்து 20 லட்சம் ரூபாய் வந்து அந்த கேரள மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நடிகர் ஜி வி பிரகாஷ் வந்து துயர சம்பவத்துக்கு தன்னோட வருத்தத்தையும் தன்னோட அனுதாபத்தையும் தெரிவிச்சிருக்காரு. ஒட்டுமொத்த மக்களும் இப்போ கேரளா பக்கம் நின்றுட்டு இருக்க இதே நேரத்தில் கேரள அரசு மேல ஒரு விமர்சனமும், கடும் விமர்சனமும் எழுந்திருக்கு. அந்த விமர்சனத்தை வச்சிருக்கவங்க வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கடந்த 6 நாட்களுக்கு முன்னாலேயே அலர்ட் கொடுத்துட்டோங்க, கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி அலர்ட் கொடுத்தோம். கிட்டத்தட்ட 9 தேசிய பேரிடர் மீட்பு குழுவை அனுப்பிச்சு வச்சோம். கேரள அரசு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த மத்திய அரசு கொடுக்கிற இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் கேரள அரசு படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கடும் விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இதே மாதிரி தாங்க குஜராத்தில் புயல் வந்துச்சு. அந்த நேரத்தில் நாங்கள் வந்து மத்திய அரசு சார்பில் அலர்ட் கொடுத்தோம். ஆனால் வந்து அவங்க அந்த அலர்ட்டை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. ஒரு உயிர் கூட போகலை. ஆனால் கேரள அரசு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேரள அரசு மேலே மத்திய உள்துறை அமைச்சர் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை மாநிலங்களவையில் வச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு எம்பி திருச்சி சிவாவும் வந்து இந்த மாதிரி
இந்த மாதிரி நிலச்சரிவுக்கெல்லாம் காரணம் காடுகள் அழிப்பு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. காடுகள் அழிக்கிறதுனால தான் வந்து இது மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் முன் வச்சிருக்காரு. ஆக கேரள அரசு மேல கடும் விமர்சனங்கள் இப்போது வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து தொடர்ச்சியாக அழிக்கப்பட்டு வருது. மக்களோட தேவைகளுக்காக ஏதோ ஒரு வகையில் அது சூறையாடப்பட்டு வருது. இதனால தான் வந்து இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்கள் நிகழுது அப்படிங்கிறது வந்து இந்த இயற்கை நல ஆர்வலர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு. இது வந்து இயற்கையால் ஏற்பட்டது கிடையாது, செயற்கையால் ஏற்பட்ட ஒரு பேரிடர் அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இயற்கையை மனிதர்கள் சூறையாடிட்டாங்க. அதனால இயற்கை மனிதர்களுக்கு மேலே இந்த மாதிரியான ஒரு பேரிடரை ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது இயற்கை நல ஆர்வலர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு. என்னதான் இருந்தாலும் இப்போ ஒட்டுமொத்த நாடே கேரளா மக்கள் பக்கம் இருக்கிறாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் என்னதான் கேரளா மேலே விமர்சனங்கள் வச்சிருந்தாலும் இதில் நாங்கள் அரசியல் செய்ய விரும்பலை, கேரளா மக்களுக்காக நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேரளா மக்கள் மீண்டெழுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிக்கிறேன்.